Welcome to Simple Maths with Vinath. Welcome students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 1 real numbers ஓட introduction, that is chapter 1 ஓட basic definitions எல்லாம் பார்க்க போகிறோம். Okay, so very first definition, real numbers. So real numbers நம்ம lower classலேருந்தே பார்த்துருக்கோம். First thing, number line என்னன்னு தெரியணும். Number line, so number line என்ன? So right hand side full of positive numbers இருக்கும் up to infinitive, left hand sides negative numbers up to minus infinitive. So the numbers contained in number line is called real numbers ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். In general both combination of rational and irrational numbers. So அது combination of rational இருக்கும் irrational இருக்கும். Rational irrational இதுவுமே நம்ம lower classல பார்த்துருக்கோம். What is rational? It is in the form of p by q, where p and q are integers and q not equal to 0. So p and q numerator denominator ரெண்டு integer தான் இருக்கணும். Denominator q என்னவா இருக்கணும்? Not equal to 0வா இருக்கணும். Because any number divided by 0 means it is infinitive. நமக்கு infinitive வரக்கூடாது. So அதனால தான் denominator q வந்து not equal to 0 ன்னு சொல்லிடுறோம். So we have some examples. 1 by 2, p and q ரெண்டுமே integer, q not equal to 0. 3 by 5. So p and 3 and 5 ரெண்டுமே வந்து உங்களுக்கு இன்டிஜர்ஸாக இருக்குது. டினாமினேட்டர் 5 வந்து நாட் ஈக்குவல் டு, தட் இஸ் q வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. 5 என்ற ஒரு நம்பர் இருக்குது. தென் 2, இது எப்படி சார் உங்களுக்கு ரேஷ்னல் p by q ஃபார்மில் இருக்கா அப்படின்னா, எஸ், நியூமரேட்டர் 2, டினாமினேட்டர் தேர் இஸ் நத்திங் மீன்ஸ் அங்கே என்ன இருக்கதா அர்த்தம் 1. ஸோ அப்போ q வந்து அங்கே 1. ஸோ அப்போ அதுவும் வந்து p by q ஃபார்மெட் தான். ஓகே, ஸோ சிம்பிளாக p by q ஃபார்மெட்டில் இருக்க எல்லாமே ரேஷ்னல் நம்பர். கண்டிஷன் p and q ஆர் இன்டிஜர்ஸாக இருக்கணும், q வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். தென் irrational numbers, சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் p by q. ஸோ p by q ஃபார்மில் வர்றது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லிடலாம், irrational அப்படின்றலாம். ஸோ எக்ஸாம்பிள் √2, √3, √5, √7 எக்ஸட்ரா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர நம்பர்ஸ் எல்லாமே irrational நம்பர்ஸ் தான். ஸோ அதை இன்னும் ஜென்ரலாக சொல்லணும்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரிக்கரிங் டெசிமல்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லிடலாம், irrational சொல்லி சொல்லலாம். அது என்ன நான் டெர்மினேட்டிங் நான் ரிக்கரிங் சார் அப்படின்னா, அது நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருக்கோம். நான் டெர்மினேட்டிங்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறப்ப டெசிமல் எண்ட் ஆகாமல் போய்கிட்டே இருந்துச்சு, அன்கவுண்டபிளான நம்பர்ஸ் டெசிமலில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் டெசிமல். அண்ட் ஆல்சோ நான் ரிக்கரிங் அப்படின்னா ரிப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது டெசிமலில். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரில் ரிப்பிட்டேஷன் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 2 5 7 சம்திங். ஸோ அந்த மாதிரி எண்ட் ஆகாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரிகரிங், எண்டும் ஆகாது, டெசிமலில் ரிப்பீட்டேஷனும் இருக்காது. ஸோ இந்த கேட்டகரியில் வர நம்பர்ஸ் எல்லாமே irrational நம்பர்ஸ்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ போத் காம்பினேஷன் irrational அண்ட் irrational இஸ் கால்டு ரியல் நம்பர்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரியல் நம்பர்ஸில் இருக்க எல்லா தட் இஸ் நம்பர் லைனில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர். இதுவும் நம்ம லோயர் கிளாஸ்ன்னு பார்க்குறோம், ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ ஒரு நம்பருக்கு ரெண்டே ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். என்ன? 1 அண்டு த நம்பர் இட் செல்ஃப். ஸோ அதுதான் நம்ம ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் 2 3 5 7 11 13 17. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஃபேக்டர்ஸ் தான். 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், வேறு எதுலேயும் அது டிவைட் ஆகாது. அதே மாதிரி தான் 3, 1ல் டிவைட் ஆகும், 3ல். அதே மாதிரி தான் 5, 1ல் டிவைட் ஆகும், 5ல். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், prime numbers. So the number which has only 2 factors, 1 அந்த நம்பர் இட் செல்ஃபும். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் ஃபேக்டர்ஸாக இருந்தால் அந்த நம்பர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரைம் நம்பர்னு சொல்லிடுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு காம்போசிட் நம்பர். ஸோ நம்ம ப்ரைம் ஃபஸ்ட்டு பார்த்தோம், ப்ரைமில் ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்குன்னு பார்த்தோம். காம்போசிட்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ ப்ரைம் நம்பர் இல்லாத ஆட்டோமேட்டிக்காக என்னவாகிடும், காம்போசிட் நம்பராக மாறிடும். ஓகே, ஸோ நம்பர் விச் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இஸ் கால்டு காம்போசிட் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 6 8 10 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 4ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 1 2 4. ஸோ 4 எதாலாம் டிவைட் ஆகும், அவ்வளோதான். 6 1 2 3 6. ஸோ அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காம்போசிட் நம்பர் கேட்டகரியில் வரும். ஸோ ப்ரைம்னா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃப். காம்போசிட்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ்ன்றது பேர் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப அது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள்,
12, 13. இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள் காமனான ஃபேக்டர் 1, அதாவது 1ஆல் மட்டும்தான் இது ரெண்டுமே டிவைட் ஆகும். வேறு எந்த நம்பராலையும் 12, 13 டிவைட் ஆகாது. தென் நெக்ஸ்ட் 5, 8. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான். தென் நெக்ஸ்ட் 15, 22. இதுக்கும் பாருங்கள் காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான். ஸோ இதை தான் நம்ம வந்து கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த பேரில் உள்ள நம்பர்ஸ்க்கு 1 தவிர வேறு எதுவுமே காமன் ஃபேக்டராக இருக்காது. ஸோ அந்த டைப் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லிடுவோம்? கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம இங்கே ஃபுல்லாக எக்ஸசைஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நம்பர் கொடுத்தா ப்ரைம் நம்பர்ஸ், தட் இஸ் ப்ரைம் நம்பரை யூஸ் பண்ணி அதோட ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் பண்ணுறது தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ கொடுக்குற நம்பரோட ப்ராடக்ட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 6 எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். 6னா 2 × 3. ஸோ 2ம் 3ம் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரு நம்பரோட ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஃபைண்ட் அவுட் HCF அண்ட் LCM. ஸோ இந்த எதுக்கு சார் இது யூஸ் ஆகுது? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கொடுக்குற நம்பரில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணுறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம HCF, LCM நம்ம எக்ஸசைஸில் அடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது HCF, LCM தான் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ கொடுக்குற நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6 மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதை ப்ராடக்ட்ஸாக பிரிப்போம். அந்த ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம HCF, LCM ஃபைண்ட் பண்ணுவோம். ரைட், தென் நெக்ஸ்ட்டு theorem. Let P be a prime number and if P divides A square then P divides A where A is a positive integer. Okay, so என்னன்னா Pன்ற ஒரு prime number எடுத்துக்கிறோம். அந்த prime number A ஸ்கொயரை டிவைட் பண்ணிச்சுன்னா ஏவையும் டிவைட் பண்ணுன்றாங்க. ஓகேவா? ஸோ Pன்ற ஒரு prime number. ஃபார் எக்ஸாம்பிள் P = நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன் 3. தென் ஏன்ற ஒரு நம்பர் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏக்கு 6ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் இஃப் P divides A square. இஃப் P divides A squareனா 3 divides, that is 3 divides 36, right? So 3 divides 6 square, that is A square. So 36 divided by 3. Then that 3 divide A 6. ஸோ அப்போ 6ஐயும் அது டிவைட் பண்ணும். அதுதான் ஓகேவா? ஸோ Pன்றது ப்ரைம் நம்பர், P டிவைட்ஸ் A ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அண்ட் ஆல்சோ P டிவைட்ஸ் A ஸ்கொயர் அந்த P டிவைட் பண்ணிச்சுன்னா ஏவையும் அந்த P டிவைட் பண்ணும். அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். A ஸ்கொயரை 3 டிவைட் பண்ணுது, தென் ஏவையும் 3 டிவைட் பண்ணுது. ஸோ எப்போ கண்டிஷன்? கொடுக்குற Pன்ற நம்பர் ப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்போ தான் இந்த தியரம் அக்செப்ட் ஆகும். ஸோ Pன்றது ப்ரைம் நம்பராக இருந்தால் A ஸ்கொயரையும் டிவைட் பண்ணும், ஏவையும் டிவைட் பண்ணும். தென் நெக்ஸ்ட்டு √2 இஸ் அ irrational நம்பர். ஸோ இதுக்கான ப்ரூஃபும் நம்ம எக்ஸசைஸில் பார்ப்போம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி ப்ரைம் நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ irrational நம்பர். ஸோ ப்ரைம் நம்பரோட ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அதில் கிடைக்கிற ஆன்சர் என்னவாக தான் இருக்குன்னா ஆல்வேஸ் அது வந்து irrational நம்பராக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சாப்டரில் பார்க்க போகிற பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்க பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், பேசிக்கான விஷயம். ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், கோப்ரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் பேசிக்காக தெரியணும். தென் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுக்குற நம்பருக்கு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். தென் அதை பேஸ் பண்ணி நம்ம LCF, HCF ஃபைண்ட் பண்ணுவோம். அது எல்லாமே நம்ம எக்ஸசைஸில் உள்ளே பார்ப்போம். HCF, LCM வெரி பேசிக், நம்ம லோயர் கிளாஸில் பார்த்தது. அகைன் நம்ம இப்போ உள்ள சாப்டர்லையும் அதை பார்ப்போம். ஓகேவா? தென் அடுத்து இந்த தியரம்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். தென் செகண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். √2 இஸ் irrational. போர்டில் ரிப்பீட்டடாக கேட்குற மாடல் அது. இன்ஸ்டன்ட் ஆஃப் √2, √3, √5, √7 சொல்லிட்டு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும், பட் பேட்டர்ன் ரிப்பீட்டட். தேங்க்யூ. Like, share, subscribe. Simple Maths with Vinod.